அதுக்கு என்ன கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு வரவழைச்சு என்ன அசிங்கப்படுத்தி நான் ஏதோ திருடி பாட்டை வந்து வச்சா மாதிரி. அவங்க வீட்டுல ஒரு பொண்ணா நான் வளர்ந்தேன். என்கிட்ட ஒரு போனை போட்டு, அம்மா நீ என்னம்மா போட்டோ எல்லாம் போட்டிருக்க, அது தப்பு. இளையராஜா வர்சஸ் வனிதா விஜயகுமார்னும் போது எனக்கு மனசு கஷ்டமா படுறதா இல்ல வந்து பெருமைப்படுறதான்னு தெரியல. ஏன்னா அவர் பக்கத்துல வர்சஸ்ல என் பேரு வர்றதே எனக்கு பெரும் பாகியமா தான் நான் பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு இசை கடவுளா தான் நான் பாக்குறேன். குழந்தையில இருந்து அப்படிதான் பாத்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த நிலைமை. பட் சிம்பிளா சொல்லணும்னா எனக்கும் அவருக்கும் பிரச்சனையே கிடையாது. அவர் இசையமைச்ச பாட்டை வந்து சோனி நிறுவனம் முறைப்படி பணம் கொடுத்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கியிருக்கோம், இந்த படத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஸோ அவங்க லீகலா ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து கோர்ட்டுக்கு அவங்கள தான் அவர் கேட்கணுமே தவிர வாங்கின நம்மள இப்போ நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறோம், ஒரு பில்டிங், அந்த பர்டிகுலர் பிராண்ட்ல தான் நம்ம போய் காசு கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வாங்குவோம். திடீர்னு சம்பந்தம் இல்லாம வந்து நான் தான் கட்டினேன் பில்டிங்க, நான் தான் வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல கேஸ் போட்டா அது எந்த விதத்துல நியாயம்? இதை நான் அப்படிதான் பாக்குறேன். அவர் தான் இசையமைச்சாரு. அவருக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நாங்க அந்த கார்டு யூஸ் பண்ணோம், நன்றி கார்டு யூஸ் பண்ணோம். சினிமால வந்து எல்லா சினிமாலையுமே நன்றி கார்டுங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ஃபார்மேட். நீங்க எந்த படம் பாத்தீங்கன்னாலும் தேங்க்ஸ் போடுவாங்க, டைரக்டர்ஸ்க்கு போடுவாங்க, ப்ரொடியூசர்ஸ்க்கு போடுவாங்க, போலீஸ்க்கு போடுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு போடுவாங்க. யார் அவங்களுக்கு அந்த படத்துல ஏதோ ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்களோ ஹெல்ப் பண்ணாங்களோ கண்டிப்பா போடும். அந்த மாதிரி நம்ம படத்துல நிறைய நன்றி கார்டு இருக்கு. அவருக்கும் சேர்த்து நான் நன்றி, ஏன்னா அவர் தான் இசையமைச்சாரு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பயன்படுத்தியிருக்கேன், நன்றின்னு போட்டேன். அந்த நன்றியை வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த நன்றி கார்டை வச்சு நான் வந்து இப்ப விளம்பரம் பண்ணிட்டேன், அதனால எனக்கு பணம் வேணும்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. அப்படி வந்து குடுக்கற அளவுக்கு நான் சம்பாதிக்கவும் இல்லை. ரெண்டாவது அது வந்து நன்றின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது பணம் கேட்கறது தவறான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். பட் அதை மீறி அதை ரிமூவும் பண்ணிட்டோம். சரி நன்றி சொல்லல, மரியாதை கொடுத்தோம். அந்த மரியாதை வேணான்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டோம். சோ நீங்க யூடியூப்ல நான் வந்து படத்தை வந்து ஒரு மெம்பர்ஷிப்ல என்னோட சேனல்ல போட்டு ரிலீஸ் பண்ணிருக்கேன். சோ அதுல நீங்க போய் பார்த்தா கூட அவருக்கு நன்றின்ற கார்டு அவருக்கு மட்டும் போட்டது தூக்கியாச்சு, மத்தவங்க எல்லாருக்கும் இருக்கும். சோ அது நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப சாங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க சோனி கிட்ட தான் கேட்கணும். என் டாட்டர் தான் சைன் பண்ணி வாங்கினாங்க. என்னதான் இருந்தாலும் மை டாட்டர், நான் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு, நான் தான் அந்த இடத்துக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சோனியை வந்து அப்ரோச் பண்ணோம். இப்போ சோனி நமக்கு வித்தது கரெக்டா இல்லையான்றது அவங்கக்குள்ள சண்டை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சோ இப்போ நம்ம கரெக்டா வந்து என்னோட அட்வொகேட் ஸ்ரீதர் அவர்கள் வந்து அதை கரெக்டா இந்த கேஸ்ல தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா இளையராஜா வந்து எல்லார் மேலயும் கேஸ் போடுறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். உள்ள வந்து ஒரு கோர்ட்டுக்கு இறங்குறது கூட கார்ல இங்க பார்க்கிங் கிடைக்காதுன்னு கேப்ல வந்தேன், பார்த்த உடனே நம்மள தெரியும் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வேற வேலை இல்லையான்னு கேக்குறாங்க ஒரு கேப் டிரைவர். இப்படிதான் போய் ரீச் ஆகுதே தவிர இது வந்து அவருக்கு பெருமையா கண்டிப்பா சேர்க்காது. என்ன மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் குழந்தையில இருந்து அவர் பாத்திருக்காரு. நான் இன்னைக்கு எமோஷனல் ஆனது காரணம் கூட அவங்க வீட்டுல ஒரு பொண்ணா நான் வளர்ந்தேன். என்கிட்ட ஒரு போனை போட்டு, அம்மா நீ என்னம்மா போட்டோ எல்லாம் போட்டிருக்க, அது தப்பு, ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தா ரிலீஸ்க்கு முன்னாடியே கியூப்ல நான் ரிமூவ் பண்ணிருப்பேன். அவ்வளவு உரிமை இருக்கு அவருக்கு. என்கிட்ட திட்டி இருக்கலாம் என்ன, அதுக்கு என்ன கேஸுக்கு போட்டு கோர்ட்டுக்கு வரவழைச்சு என்ன அசிங்கப்படுத்தி நான் ஏதோ திருடி பாட்டை வந்து வச்சா மாதிரி. அது எப்படிங்க வைக்க முடியும் சினிமால, எப்படிங்க ரிலீஸ் பண்ண முடியும்? சோ நாங்க எந்த தவறும் செய்யல. என்னோட அட்வொகேட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து ஒரு கரெக்டான பதில் எல்லாருக்கும். யாரு கரெக்ட், இது யாருகிட்ட நிஜமா ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த கேஸ் மூலமா ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கும்னு நான் நம்புறேன். நன்றி. இல்ல, கோர்ட் கேஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்க? அவங்க வந்து பணம் தான் கேக்குறாங்க. எதுக்குன்னா நான் நன்றி கார்டு போட்டதுக்கு. எனக்கு புரியல அது எப்படின்ட்டு. கோர்ட்டுக்கு வந்துருச்சு, சப்ஜூடிஸ் மேட்டர். சோ நம்ம வெளியில அதிகமா இதை பத்தி பேசவும் கூடாது. இனிமே வந்து லாயர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. முறைப்படி சட்டப்படி ஒரு கரெக்டான தீர்வு இந்த கேஸ்க்கு கிடைக்கும். நன்றி. எதுக்கு? நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்க, காசு கொடுத்து செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்கேங்க, ஷூட்டிங் பண்ணிருக்கேன், சம்பளம் கொடுத்திருக்கேன், நடிகர்களுக்கு கிரணுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்திருக்கேன். அவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த சும்மா வச்ச பாடல் இல்ல. யாரோ ஒருத்தர் யூடியூப்ல பேசினாரு, அவர் கூட வந்து இந்த படத்தை பார்த்து பேசினாரு. அதான் இப்ப யூடியூப்ல எல்லாருமே எல்லாத்த பத்தி கருத்து தெரிவிக்கிறாங்களே இல்லையா, அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ. அதுல அவர் சொல்லியிருந்தாரு, அந்த படத்துல வந்து வச்ச சிச்சுவேஷனை விட இந்த படத்துல ரொம்ப பொருத்தமா இருந்ததுன்னு.
அந்த அளவுக்கு தான் நான் வந்து கதையை வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கேன். ஒழுங்கா பார்த்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி ஏன் நான் நீக்க முடியாதுங்கிறது. ஏன்னா நான் கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுத்திருக்கேங்க. இன்னைக்கும் அந்த படத்தை வந்து நான் வந்து அதர் லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே பேசிட்டு இருக்கேன். எப்படி நான் சிச்சுவேஷனை தூக்க முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ரெண்டாவது நான் பணம் கொடுத்துருக்கேன், எனக்கு உரிமை இருக்கு, அவ்வளவுதான். நன்றி.